இடத்துல போயிட்டு மெயில் டாட் kamaraschools.in கொடுத்து உள்ளே போயிட்டேனாக்கா இங்கே வந்து நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணதுனால உன் பேரை காட்டுது. இல்லைன்னா வச்சுக்கிங்க அந்த இடத்துல போயிட்டு வந்து ஆட் அக்கௌண்ட்டுன்னு வரும். இந்த யூஸ் அனதர் அக்கௌண்ட்னு வருது பேர். இதை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கிங்க இந்த இடத்துல வந்து இந்த உன்னோட அந்த ஐடி கார்டோட நம்பர் TAS 00739 கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது பண்ணுறது. ஆனால் நம்ம இங்கே இது கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து இங்கே அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டேன். பண்ணதுனால எனக்கு இப்படி காட்டுது. இந்த TAS 739 நான் அந்த இடத்துல கொடுத்தேனாக்கா அது வெறும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா இது உள்ள தான் வரும். பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்கணுன்னாக்கா கேப்ஸில் TAS percentage 56587 இதான் வந்து உன்னுடைய பாஸ்வேர்டு. இது வந்து இதுதான் காமன் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி உனக்கு அந்த அக்கௌண்ட் வந்து சைன்இன் ஆகிடும். சைன்இன் ஆகுனதோடைய என்ன செஞ்சுக்கினேன் உள்ளே வந்தேன்னா உனக்கு இந்த செக்யூரிட்டி அலர்ட் இது மாதிரி வரும். TAS சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்துருக்கு பாரு. இது நாளைக்கு ஒன்று உனக்கு வரும். நாளைக்கு ஒரு மெயில் வரும். அந்த இதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை இன்றைக்கி உள்ளது இன்றைக்கி வந்தது இது. இந்த இதை நீ இப்போ ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இந்த லிங்க்கை நீ ஓப்பன் பண்ணேனாக்கா இந்த இடத்துல உன் பேர் கேட்கும். அப்போ என்ன செஞ்சுக்கலான்டாக்கா இது உள்ளே வந்து இந்த பேரை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒன்று வந்து டைரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். உனக்கு அது ஈஸியாக இருக்கட்டோமேங்கிறதுக்காக அதை நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு என்ன செஞ்சுக்க வேண்டியது இதையும் காப்பி பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுரு. இந்த இடத்துல என்ன பண்ணு இதையும் வந்து என்ன செய்யணும் இங்கே போயிட்டு இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த பாஸ்வேர்டு இருக்குல்ல என்டர் செஷன் பாஸ்வேர்டு இதை காப்பி பண்ணிக்கிட்டு இதையும் கொண்டு வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சிரு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜாயின் நான் ஒன்று கொடுத்துட்டேனாக்கா சிஸ்கோ வெப்ஸுங்கிறத வந்து ஆட் ஆன் பண்ணணும். ஆட் சிஸ்கோ வெப்ஸ்ன்னு இந்த இடத்துல நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கிங்க இந்த மாதிரி வந்து வரும். அப்போ ரன்னுன்னு கொடுத்தேன்னா ஸ்டார்டிங் வெப்எக்ஸ்ன்னு வரும். வந்து இது ஓப்பன் ஆகணத்தோடைய உன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பாரு கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் சுத்தம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிரும். அப்போ நீ என்ன செஞ்சுக்கணுண்டா இந்த இடத்துல போயிட்டு காலுக்கெல்லாம் எதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனு வேணால் கொடுத்துக்கலாம். கால் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் கொடுத்துக்கலாம். யூஸ் யுவர் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் டு ஜாயின் திஸ் ஆடியோ கான்ஃபரன்ஸுட்டு நீ எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபோனுன்னு கொடுத்தேன்னா எந்த ஃபோன்லேருந்து பண்ண போகிறோமோ அந்த ஃபோன்லேருந்து வந்து என்ன செய்யணும் கால் பண்ணணும் இந்த சிங்கப்பூர் டோல் நம்பருக்கு. அதுக்கப்புறம் கால் பண்ணதோட இந்த அக்சஸ் நம்பர் கோடு கேட்கும். இந்த நம்பரை கொடுத்து ஹேஷ் கொடுத்துட்டு இது பண்ணேன்னா என்டர் ஒரு அட்டன்டி ஐடின்னு கேட்கும். அட்டன்டி ஐடி அதை கொடுத்து பண்ணிக்கலாம் அது ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு ஃபோன் தேவையில்லை. கம்ப்யூட்டர்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கால் யூஸிங் கம்ப்யூட்டர்னு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டேனாலே இந்த மாதிரி வந்துடும். வந்துருச்சுன்னா கம்ப்யூட்டரில் நீ இது யூஸ் பண்ணிக்கலாம்.
கிளாஸ்ன்னு வரும். என்னன்னு தெரியல, உங்கள் கிளாஸ் அங்கே எடுக்கிறாரா எடுக்கலையான்னாங்கிறது தெரியல. அதனால் வந்து இங்கே இது பாஸ் ஆகி நிற்கிது. இது வந்து ஆடியோ சவுண்ட் வச்சுக்கிறது. இது வந்து மைக்குக்காக உள்ளது. அது எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அது. இப்படிதான் இது உள்ள வர்றது. ஆனால் இப்போதைக்கு கிளாஸ் வந்து பாஸ்ல இருக்கு, என்னன்னு தெரில. சைன் அவுட் பண்ணி வெளியில் போகணும்னு நினச்சேன்னா இதை க்ளோஸ் கொடுத்தேன்னு வச்சுக்க பேனலை. லீவு கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். திரும்பவும் நீ உள்ளே வரணும்னு நினச்சேன்டா, சேம் இதே லிங்க் உள்ளே வர, இந்த இடத்துக்கு வர, உன் நேமை கொடுக்குற, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீ உள்ளே வந்து யூஸ் பண்ணுறது.